கைஸ், நான் உங்கள் மகேந்திரா எம் கசி. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கிழமை நீதிமன்றங்களுக்காக அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டும் பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்குற ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜூனியர் பெலிஃப் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. மே 24 அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் நம்பரை லாஸ்ட் ஒரு 5 டிஜிட் பாருங்கள். 2033வது நம்பராக 24ஆம் தேதி அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருந்திருக்கும். எப்படியும் ஒரு 2500 பேர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்கே வேக்கன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி எடுத்துக்கிட்டோம்னா 14 வேக்கன்சி அப்படின்ற லெவலில் இருக்குது. அதாவது எக்ஸாமினர், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே சேர்த்து 14 வேக்கன்சி. இந்த பர்சன் அப்ளை பண்ணது ஒரே ஒரு பெலிஃப் போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. எனிவே ஓகே, இந்த 14 வேக்கன்சி டோட்டல் 14 வேக்கன்சிக்கு ஒரு 2500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது வந்து ஒரு லோ காம்படிஷன் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதே 13 வேக்கன்சிக்கு ஒரு 2500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ரேஞ்சில். ஸோ லோ வேக்கன்சி அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் சொல்லியிருப்போம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் என்ன நிலவுச்சோ அதே ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து May 20 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அவருடைய அப்ளிகேஷன் ஐடியில் லாஸ்ட் 5 டிஜிட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1688வது நபராக May 20 அப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா எப்படியும் அங்கிட்டு ஒரு 7 நாள் வரை இருக்குது. இங்கே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப் போஸ்டிங்க்கு எப்படியும் 27 லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கும் குறைவான நபர்கள் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. திருவண்ணாமலையில் 3000க்கும் குறைவான நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, 3000 கூட வச்சுக்கிறோமே அப்ராக்சிமேட்டாக, அவ்வளோதான் அப்ளை பண்ணியிருக்காங்க வச்சுக்கிட்டாலுமே. ஆனால் வேகன்சி பார்த்தோம்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெலிஃப், ஜூனியர் பெலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் சேர்த்து மொத்தமாக 35 வேகன்சி வரை இருக்குங்க. 35 வேகன்சி இருக்குது. பட் இதுக்கு பார்த்தோன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இந்த 35 வேகன்சிக்கு ஒரு 7500 பேர் அப்ளை பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு லோ காம்படிஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7500 பேர் அப்படின்றதே லோ காம்படிஷன் நம்ம சொல்லுவோம். அந்தளவு கூட இல்லை பாருங்கள். 7500க்கும் பாதி, அந்த 3000 ரேஞ்ச் அப்படின்றது 7000த்துக்கும் பாதி, ஒரு 3000 பாதிக்கு பாதி லோவாக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெரி 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 லோ காம்படிஷன் அப்படின்றதான் இருக்குது. இங்கே காம்படிஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத, ரொம்ப லோ காம்படிஷன் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஊகிக்க முடியுது. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் அண்டு அப்ளை பண்ண டேட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. உங்கள் வீடியோ போட ரெடியாக தான் இருக்கும். ஸோ அதை விட்டுப்பட்டு கமெண்டில் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் போடுங்க சொல்லி இது பண்ணுறதை விட டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நானுமே சொல்கிறேன். தேங்க்யூ.